Hi, hello, vanakkam. Welcome to day 29 of Advanced Accounts 30 Days Challenge. Today we are going to see a sum from AS 19 Finance Lease. Finance lease, there are 5 conditions. This video is not focused on that, but still I will give you an overview. One point is the lease term covers major part of the economic useful life, and another point is the present value of minimum lease payment covers substantially the fair value of the asset. Another term is there is transfer of ownership at the end of the lease term from the lessor to lessee, and then there is a option given to the lessee to purchase the asset at a price which is expected to be substantially lower than the fair value that would exist as on the option exercise date. அதாவது பேசிக்கலி லீஸ் டேர்ம் முடிய போகும்போது அன்றைக்கி என்ன ஃபேர் வேல்யூ இருக்குமோ அதை விட ரொம்ப கம்மியாக ஒரு அமௌண்ட்டில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, வேணா வாங்கிக்கோன்ட்டு. ஸோ தட் மோர் ஆர் லெஸ் தே வில் பை அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் த அசட் இஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ் நேச்சர். இந்த 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 5 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து என்னது டிக் ஆனால் கூட, கம்ப்ளை ஆனால் கூட ஐ வில் ஃபால் அண்டர் ஃபினான்ஸ் லீஸ். ஓகேவா? ஃபர்கெட் அபவுட் தி ஃபினான்ஸ் லீஸ்லாம் விட்டுருங்க. இப்போ என்னன்னா ஃபினான்ஸ் லீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த புக்ஸ் ஆஃப் லெஸ்ஸார் இருக்குது, இந்த புக்ஸ் ஆஃப் லெஸ்ஸி இருக்குது. நவ் வி ஆர் கோயிங் டு see from the point of view of lessee. In the books of lessee, how to account finance lease. அதுவும் அந்த இனிஷியல் ரெகக்னிஷன் இருக்குல்ல, அசெட் வருதுல, ஃபினான்ஸ் லீஸ் வந்துச்சுன்னா அசெட் நாட் ஓன்லி பிசிக்கலி பட் ஆல்சோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லயும் ஃப்ரம் லெஸ்ஸார் டு லெஸ்ஸி போயிடும். அப்போ அசெட் ஷுட் பி ரெக்கார்ட் இந்த புக்ஸ் ஆஃப் லெஸ்ஸியா, அசெட் அக்கவுண்ட் டெபிட், அந்த லீஸ்ட் அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன போடணும் அப்படின்னா வந்துட்டு அந்த லெஸ்ஸாரை போடணும், இல்லைன்னா வந்து லீஸ் லைபிலிட்டின்னு போடும்ல, அந்த லீஸ் லைபிலிட்டின்னு ரெக்கார்ட் பண்ணுற அமௌண்ட் என்ன அமௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see. அதில் 2-3 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. இன் எக்ஸாம் they have not yet tested this well enough because there are 3 points 3 ஸ்டேஜஸ்ல பார்க்க வேண்டியது இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட டெஸ்ட் பண்ண மாதிரி இல்லை, மேபி ஏதாவது ஒரு சம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டெஸ்ட் பண்ணிப்பாங்க, பட் டெப்த்தாக பார்த்ததில்ல. ஸோ we will see that point. First of all, basic terms, there is lease rental, கரெக்டா? then there is residual value, கரெக்டா? இதெல்லாம் சேர்த்தோம்னா it is called as gross investment. இந்த லீஸ் ரெண்டலவே லீஸ் ரெண்டல் வச்சுக்கலாம். ரெசிடுவல் வேல்யூ வந்து கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ அண்ட் அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூன்னு பிரிக்கலாம், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கலாம். அப்புறம் இந்த லீஸ் ரெண்டலையும் கேரண்டீட் ரெசிடுவலையும் மட்டும் சேர்த்துட்டோம்னா மினிமம் லீஸ் பேமெண்ட் சொல்லிக்கலாம். இது ரெண்டு சேர்த்தோம்னா பிளஸ் யூஜிஆர்வி அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ போட்டோம்னா ஒன்ஸ் அகைன் இதை கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிக்கலாம். இப்போ if you discount this MLP and UGRV at the lessor's IRR, lessorோட internal rate of return or implicit rate of return டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, present value பண்ணீங்கன்னு சொன்னா, that will be called as net investment. so இது அப்படியே present value of அப்படின்னு போட்டு MLP plus UGRV ன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், that is equal to net investment, that is equal to fair value of the asset. and இந்த கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் இன்கம் பாத்தீங்களா, அது இன்னும் ஏர்ன் பண்ணல, அதனால ஃபினான்ஸ் இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், கரெக்ட்டா? அன்ஏர்ன்ட் ஃபினான்ஸ் இன்கம் அப்படிங்கிறதுக்கு பேரும் வரும், கரெக்ட்டா? இது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். now we are from lessee's point of view. lessee's point of view ல இருந்து எதை எப்படி அக்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, first of all lessee's point of view ல இருந்து what will the lessee pay? he will pay lease rental, he will pay guaranteed residual value. unguaranteed pay பண்ணாத, guarantee கொடுக்கலையே அவருக்கு பே பண்ண போறோம். அப்பனா basically he will pay only MLP தான், கரெக்ட்டா? அப்ப when you book the asset in the books of lessee, in the books of இந்த புக்ஸ் ஆஃப் லெஸ்ஸி போட போகும்போது அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு லீஸ் லயபிலிட்டி அப்புறம் ஒரு அமௌண்ட் போடணும்ல, அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னா present value of MLP minimum lease payment from the standpoint of lessee point of view இருந்து present value MLP ன்றது லீஸ் ரெண்டலும் கேரண்டி அதோட present value, இதோட present value மட்டும் என்ன வருதோ அந்த அமௌண்ட் or fair value whichever is
whichever is lower. ஏன் சார் whichever is lower வருது? வெறும் present value MLP சொல்லிட்டு போயிட வேண்டியதானே, இல்லைன்னா fair value சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, first of all it should be present value MLP because that is what we are going to pay. அதாவது whatever we are going to pay இருந்து when you remove the interest portion, that should be the loan amount. அப்பதான் loan amount அக்கவுண்ட் பண்ணி அந்த லோன்ல அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி அப்படி பே பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில் க்ளோஸ் ஆகும். இஎம்ஐ மாதிரி கரெக்டாக லோன் அமௌண்ட் இருக்கும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி அப்புறம் இஎம்ஐ பே பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு வழியாக க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா. அது மாதிரி லோன் அமௌண்ட் ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணால் பிரசன்ட் வேல்யூ எம்எல்பி தான் அக்கௌண்ட் பண்ணணும். அப்போ பிரசன்ட் வேல்யூ எம்எல்பி போட்டுட்டு எவ்ரியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போட்டுட்டே வந்தோம்னா கடைசியில் பேமெண்ட்டையும் போட்டே வந்தோம்னா கடைசியில் க்ளோஸ் ஆகும். திஸ் இஸ் த கான்செப்ட். பட் என்னன்னா என்ன ரேட்டஸை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் ஆப்ஷன் நம்பர் 1 we have to use lessar's IRR. ஓகேவா, லெஸ்ஸாரோட IRR யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபார் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து நம்பர்ஸ் கொடுக்குறேன். இதில் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய லீஸ் ரெண்டல் எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு let us take it as 3 lakhs and it is for 4 years. ஓகேவா, 3 lakh per annum for 4 years. ரெசிடுவல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா வந்து 1.4 lakhs. சும்மா ஒரு டேட்டா கொடுக்குறேன். ஓகேவா, 3 lakh 4 இயர்ஸ்க்கு பே பண்ணணும். ரெசிடுவல் வேல்யூ வந்து 1.4 lakhs. ஓகேவா, என்னுடைய ஃபேர் வேல்யூ ஆஃப் அசெட் வந்து 10 lakhs. ஓகேவா, இப்போ லீஸ் ரெண்டலும் ரெசிடுவல் வேல்யூயும் சேர்த்தோம்னா தான் இது வரப்போகுது. அப்போ அதோட பிரசன்ட் வேல்யூ என்ன, லீஸ் ரெண்டல்ல இதை சேர்த்துட்டோம்னா ஜிஆர் சேர்த்துட்டோம்னா எம்எல்பி இது சேர்த்துட்டோம். பேசிக்கலி அப்போ நான் பிரசன்ட் வேல்யூ எம்எல்பி பிளஸ் யூஜிஆர்னு பேசுறதுக்கு பதிலாக பிரசன்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் ரெண்டல் பிளஸ் ரெசிடுவல் வேல்யூன்னு பேசலாம்ல, ரெண்டும் சேம் தானே. இதுவும் சேம் தானே. அப்படின்னா இதோட பிரசன்ட் வேல்யூ எடுத்தோம்னா என்ன வரணும், நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இது சம்திங் ஃபேர் வேல்யூ எனக்கு 10 lakhs. லெஸ்ஸாரோட IRR 12% அப்படின்னு சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 1 divided by ஏன்னா 3 lakhs வந்து எவ்ரி இயர் வருது ஆனுவிட்டி கரெக்டா. அப்போ 1 divided by 1.12 1 2 3 4 டைம்ஸ் ஈக்குவல் டு அடிச்சு ஜிடி அடிச்சுட்டு 3.03 வருது PVAF. மல்டிப்ளை பை 3 lakh போட்டோம்னா 9,11,000 சொச்சம் வருது. ஓகேவா, M பிளஸ் போட்டுவாங்க. அடுத்து இது வந்து 1.4 lakhs. 1 divided by 1.12 1.4 lakhs ரெசிடுவல் வேல்யூ at the end of 4 years மட்டும் தான் கரெக்டா. அப்போ 1 divided by 1.12 equal to 4 times without GT multiplied by 1,40,000 whatever 88,000 something வருது. இது M plus போட்டுக்கோங்க. MRC அடிச்சா 10 lakh and 177 rupees வருது. அந்த 177 வந்து ரவுண்டிங் ஆஃப் எரர் போட்டுங்க. அப்ப 10 lakhs மேட்ச் ஆகுதா? அப்ப IRR of the lessor வந்து 12%. சப்போஸ் லெஸ்ஸாரோட IRR உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டா 12% எடுத்துக்கோ. ஆனா எல்லா அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண மாட்டோம். நம்ம பே பண்ணுறது என்னது, MLP தானே. MLPல யாரெல்லாம் இருப்பா, 3 lakh into 4 years இருப்பான். அண்ட் கேரண்டி ரெசிடுவல் மட்டும் தான் இருப்பான், அன்கேரண்டி இருக்க மாட்டான்ல. சார் 1.4 lakhsல கேரண்டி எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா லெட் அஸ் சே 1 lakh. அப்ப அன்கேரண்டி வந்து 1.4 lakhs 40,000. அப்புறம் நான் என்ன பே பண்ண போறேன், 3 lakhs 4 years பே பண்ண போறேன். அதுக்கப்புறம் கேரண்டி ரெசிடுவல் வேல்யூ வந்து இது பேசிக்கலி இது 3 lakhs 4 years பே பண்ண போறேன். அதுக்கப்புறம் கேரண்டி ரெசிடுவல் வந்து 1 lakh தான். அப்ப 40,000 பே பண்ண மாட்டேன்ல. அப்ப நீங்க 12% டிஸ்கவுண்ட் பண்ணா நீங்க எல்லா அமௌண்ட்டும் எடுத்தீங்கன்னா 10 lakhs வருது. நீங்க 40,000 விட்டு எடுத்தீங்கன்னா என்ன வரும், if you leave the 40,000 and discount you will be getting a value slightly less than 10 lakhs. போட்டு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த இது கரெக்டா இருக்கும். 1 divided by 1.12 equal to 4 times அடிச்சு GT அடிச்சோம்னா 3.03 வருது. அதுல into 3 lakh அடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் அதுல 9,11,000 அது இருக்கும். M plus அடிச்சுக்கோங்க. 1 divided by 1.12 1 2 3 4 times அடிச்சிட்டு into 1 lakh தான் போட போறேன். இப்ப M plus அடிச்சோம்னா MRC அடிச்சோம்னா 9,74,000 தான் வருது. அப்போ நான் ஆப்ஷன் நம்பர் 1 if லெஸ்ஸாரோட IRR யூஸ் பண்ணோம்னா I am getting a present value of 9,74,756 பா. அந்த அமௌண்ட்ல அக்கௌண்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம், புரிஞ்சு போச்சு. பட் பிரச்சனை எப்பனா இந்த லெஸ்ஸாரோட IRR நமக்கு தெரியல, கொடுக்கல, கண்டும் பிடிக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றது அப்படின்னா lessee has to call his banker. பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒரு 10 lakhsக்கு சப்போஸ் நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து if I ask you for a loan what is the interest rate that you will charge from me அப்படின்னு போய் கேட்கணும். that is called as incremental borrowing rate. பேங்க் சொல்லுவான் இன்னைக்கு வந்துட்டு ஆல்ரெடி இவ்வளோ கடன் வச்சிருக்கீங்க, மேற்கொண்டு கடன் கேட்டிங்கன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரா லைபிலிட்டி தான், எங்களுக்கு ரிஸ்க் அதிகமாகுது, அதனால எங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் ஐ கெஸ் ஒரு 14% நாங்கள் கொடுக்குறோம், லோன் கொடுக்குறோம் அப்படி சொல்ல வச்சுக்கோங்களேன். அப்போ யூ ஹேவ் டு டேக் தட் 14%. அந்த 14% எடுத்துக்கிட்டு இப்போ பண்ண ஒர்க்கை பண்ணணும். இந்த 3 lakh into 4 yearsையும் இந்த 1 lakhையும் 14% டிஸ்கவுண்ட் பண்ணணும் கரெக்டாக. 1 divided by 1.14 1 2 3 4 GT 2.91 தான் வருது. இன்டூ 3 lakh போட்டோம்னா
8 lakhs 74 வருது M plus 1 divided by 1.14 1 2 3 4 0.59 something into 1 lakh போட்டோம்னா 59,000 something வருது M plus MRC அடிச்சோம்னா option number 2 incremental borrowing rate which is 14% போட்டா 9,33,322 வருது. இதுதான் அக்கௌண்ட் பண்ணும் சார். அக்கௌண்ட் மட்டும் போகணும் சார் கேட்டா நீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க பார்த்தீங்களா. சப்போஸ் பாரோயிங் ஆக்சுவலாக ரியல் ஐஆர்ஆர் 12 இப்போ அவர் சொன்ன பாரோயிங் எப்படி அது நமக்கு தெரியாது. எனிவே தெரியாது, நமக்கு தெரியாத இந்த சென்ஸ் நான் தான் கொஸ்டின் டிராஃப்ட் பண்ணிக்கிறேன்னா எனக்கு தெரியும், பட் ஜென்ரலாக தெரியாது இல்லையா. அப்படி தெரியாத போது பாரோயிங் 14% தான் பிரச்சனை கிடையாது. ஏன் சார் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னால் ஃபேர் வேல்யூ 10 lakhs இருக்கு. இப்போ இந்த ஃபேர் வேல்யூ இஸ் 10 lakhs and this is coming 10 lakhs 33, no problem, நான் அக்கௌண்ட் மட்டும் போயிட்டே இருப்பேன். பட் வாட் இஃப் யூ கால் டு த பேங்கர் அண்ட் he is saying the incremental borrowing rate is 8%. அது எப்படி சார் பேங்க் 8%லாம் கொடுப்பாங்க கேட்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இதை இந்த ரேட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க. 15, 18, 20 அப்படியே வச்சு பாருங்க, கரெக்டாக வரும். மை திங் இஸ் 12% அப்படின்ற ஐஆர்ஆரை விட வாட் இஃப் இஸ் கோட்டிங் வெரி லோ 8% சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, குழுன்னு வந்து சார் என்ன சொன்னாங்க சார் பேங்க் சொல்ற ரேட் நம்ம 8% டிஸ்கவுண்ட் பண்ண அவ்வளோதானே பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1/1.08 1 2 3 4 GT 3.31 வருது இன்டூ 3 லேக் போட்டோம்னா இதுவே 9,93,000 வந்துடுது. எது லீஸ் அண்டலை M plus 1/1.08 1 2 3 4 73 பைசா இன்டூ 1 லேக் போட்டோம்னா இது ஒரு 73,000 73,000 வருது. M plus MRC அடிச்சேன்னா ஆப்ஷன் 3ல இன்க்ரிமெண்டல் பாரோவிங் ரேட் 8% இருந்தா இட் இஸ் கம்மிங் டு 10,67,141. இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்களா, அதுல 10,67% வேல்யூ. ஆனா ஃபேர் வேல்யூ அசெட் எப்படி 10 lakhs தான். 10 lakhs is the fair value. How can you account it at 10,67,141? அதனால தான் என்ன ரூல் வச்சிருக்காங்கன்னா present value of MLP or fair value whichever is lower. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல you have to account for 10 lakh. சரி சார் 10 lakh அக்கவுண்ட் மட்டும் போயிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லை. என்ன சார் இப்ப பண்ணிட்டு போயிட கூடாது சார், whichever lower பண்ணணும் அவ்வளவுதானே. 10 lakhs போட்டு போயிடும், 10 lakhs முடிஞ்சு வச்சு அவ்வளவுதானே. இது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டா இதை மட்டும் கேட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ ப்ரோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, சொல்லி முடிஞ்சு. ஏன் அப்படின்னா 10 லேக்னு அசெட்டை அக்கௌண்ட் பண்றது மேட்டர் இல்லை. லீஸ் லைபிலிட்டியும் நீங்க 10 லேக்ஸ் அக்கௌண்ட் பண்றீங்க, ஏன்னா ஒரே என்ட்ரி தானே, அசெட் டெபிட் லைபிலிட்டி கிரெடிட். அது இதை 10 லேக்ல போட்டா இது 10 லேக்ல போட்டாகணும். லீஸ் 10 லேக், பட் பாரோவிங் ரேட் 8%. நீங்க 8 when you discounted 8%, லோனை நீங்க 10,67,000 போட்டாதான் இந்த 8% அப்படின்றது வந்து கரெக்டா டேலி ஆகும். லோனு along with that interest every year வந்து லீஸ் பேமெண்ட் அப் பண்ணிட்டு கடைசில ஜீரோ ஆகணும்ல. that will become zero, will become tallied only if you use 1061. ஆனா 10 lakh போட்டுருக்கீங்களே அப்ப டேலி ஆகாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா you have to find a revised rate which will match with 10 lakh. 8% டிஸ்கவுண்ட் பண்ணா 1061 வருதுல. அப்ப ஃபினான்ஷியல் மேனேஜர் படிக்கிற மாதிரி பிரசன்ட் வேல்யூ you have to bring it down to 10 lakhs. அப்ப டிஸ்கவுண்ட் ரேட் என்ன பண்ணுவீங்க, டிஸ்கவுண்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். we know 12% ல டிஸ்கவுண்ட் பண்ணா 9,74,000 போயிடுது, கரெக்ட்டா. அப்பனா 8 க்கு இவ்வளவு இருக்கு, 12 க்கு அவ்வளவு இருக்கு. எனக்கு என்ன வேணும், எக்ஸாக்ட்லி 10 lakhs வரணும். அப்பனா 8 விட கொஞ்சம் அதிகம், 12 விட கொஞ்சம் கம்மி, கரெக்ட்டா. ப்ராபபிலி 10% ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பனா பேசிக்கலி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்டோட IRR கான்செப்ட் இஸ் அப்ளிகபிள் ஹியர். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்று. ஸோ FM கான்செப்ட் உள்ள வந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா. 1/1.1 ஓகே, 1/1.1 1 2 3 4 GT 3.16 into 3 lakhs ஓகேவா, 9,50,000 something வருது. M plus 1/1.1 1 2 3 4 no GT into 1 lakh I guess 68,000 வருது. M plus MRC போட்டோம்னா எவ்வளோ 10%ல 10,19,261 வருது. அப்போ நமக்கு செட் ஆகாது, அதுவும் செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறது, மேபி 11% போட்டு பார்க்கலாமா. இது ஒரு குழப்பா. 1/1.11 சாரி 1 2 3 4 GT into 3 lakh M plus 1/1.11 2 3 4 into 1 lakh M plus MRC சூப்பர்ரா 9,96,607 வருது. அப்பனா the required rate is between 10% and 11%. அதனால என்ன பண்றது, நான் எப்படி யூசுவலா போடுவேன் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு நம்பர் நடுவுல 10 lakhs இருக்கா,
I want to reduce this number by 19,261. This is my required difference. ஆனா total difference எவ்வளவு வந்துச்சுன்னு சொன்னா total difference is coming to 22,654. Okay, 654. I need to reduce only 19,000, but actually 1% increase பண்ணா 22,000 போயிருது. அப்ப என்ன பண்ணலாம்? 19,261 proportionate divided by 22,154 into 1 போட்டா 0.86 வருது. இதுக்கு என்ன மீனிங்னா from 10 don't increase 1%, from 10 increase only 0.86%. basically இது வந்து IRR calculation FM financial management. those who are appearing for just group 1 FMA படிக்கல அப்படி சொன்னா slightly difficult தான், but those are appearing for both groups. I hope you know financial management la there is a concept idhula investment decision la there is a concept called as IRR தான் பண்ணிருக்கேன் நான். ஓகேவா? so 10.86 is the கரெக்டான percentage வருது. ப்ரூவ் பண்ணி பார்த்தலாமா? எல்லாரும் கால்குலேட் எடுத்துக்கோங்க. 1 divided by 1.1086 1 divided by 1.1086 10.86 ல அதனால ஓகேவா? 1 2 3 4 GT into 3 lakhs M plus 1 divided by 1.1086 1 2 3 4 into 1 lakh M plus MRC போட்டா 9,99,729, which is almost equal to 10%. So 10 lakhs maths ஆயிடுச்சா? so around 10.86. நீங்க 10 lakhs சொன்னா பர்சனலி ஏத்தணும்ல, அப்போ இது கொஞ்சம் குறைக்கும். 10.8584 கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இப்படி மாறி இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சுக்கிட்டேன் 10 lakhs வச்சுக்கலாம். so when you are accounting in the books of lessee, first you have to discount MLP using IRR of the lessor. If that is available, 12% available na 9,24,000 ஒரு அக்கவுண்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம். but if it is not there, call the bank, get the incremental borrowing rate. if they are saying a percentage which happens to be higher than the IRR, no problem, because the value will be lower. actual percentage விட higher percentage சொன்னாங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ண போகும்போது பிரச்சனை வலி கம்மியா வரும். அப்போ வந்து there is no chance of increasing beyond 10 lakhs. அதனால இது பிரச்சனை இல்லை. but what if they quote a lower percentage than the IRR? அப்பதான் பிரச்சனை வரப்போகுது. அப்போ போட போகும்போது if it crosses fair value, then it's an issue. we have to account using only fair value, because present value of MLP or fair value whichever is lower. அப்போ 10 lakhs போட போகும்போது next year issue வரும்னு சொன்னா at what rate we should charge interest from now on அப்படி கேட்டா from the first year அப்படி கேட்டா வந்து you cannot charge at 8%. சார் பேங்க்ல 8% சொன்னா 8% சொன்னா நீ 10 lakhs 67 நோட் பண்ணிருக்கணும். நீ 10 lakh ரெக்கார்ட் பண்ணிருக்க. அப்பனா பிரசன்ட் வேல்யூ குறைக்கணுமா? அப்பனா இந்த டிஸ்கவுண்ட் நீ கிட்ட இன்கிரீஸ் பண்ணணும். 8 ஓட 10 போட்டு பார்த்தா 10 கூட வருது. 11 போட்டு பார்த்தா எவ்வளவு வருது? ரெண்டுத்துக்கு நடுவுல 2 lakhs இருக்கு. சோ 10 க்கு 11 க்கு நடுவுல எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா 0.86 ல இருக்கு. சோ 10.86 is the rate that we should use for discounting. I hope you are clear. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.